வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்கிழஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 451. வீடு பேறு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் வசதிகள் அத்தனையும் பொருளாதாரம். வாழ்வில் பிற்காலத்தும் பிறர்க்கும் துன்பம் வளர்க்காத ஒழுக்க முறை அறம் அரசு. வாழ்க்கையிலே உடல் வித்து ஆண் பெண் நட்பால் வழிந்து உடல் உள்ளம் நலம் காணல் இன்பம். வாழ்க்கை நலம் அறிவு இவற்றின் மூலம் முற்றும் வகை உணர்ந்த பெருநிலையே வீடு பேறு. வாழ்க வளமுடன். குரு சொல்லும் பொருளாதாரம் என்ற ஒரு கட்டமைப்பு அனைவருக்கும் நலமுடன் அமைந்தால் அவருடைய வாழ்க்கையில் தேவைகள் நிறைவேறும், அனைத்து வசதிகளும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக கூறி, வாழ்வில் பிற்காலத்தும் பிறர்க்கும் துன்பம் வளர்க்காத ஒரு ஒழுக்க முறை மனிதனுக்கு தேவை என்று சொன்னால் அது அறநெறி வாழ்வில் நின்று வாழ வேண்டும். நல்ல அரசு ஆட்சி நடத்தும் போது இந்த ஒழுக்க முறை அனைவருக்கும் சாஸ்வதமாகும். வாழ்வில் பிற்காலத்திலும் கூட பிறர்க்கும் கூட தனக்கும் கூட எந்த துன்பமும் வளர்க்காத ஒழுக்க நெறியாக அரசும் அறநெறி வாழும் தான் மனிதனை பாதுகாக்கும் என்பதாக கூறி, வாழ்க்கையிலே உடல் வித்து ஆண் பெண் நட்பால். ஆண் பெண் நட்பு என்பது தாம்பத்தியம்தான். இந்த தாம்பத்தியம் அளவு முறையாக அவர்கள் கொண்டால் விந்துநாத களையத்தில் உயிர் தாங்கியாக இருக்கக்கூடிய அந்த விந்துநாத களையத்தை இழப்பீடு செய்யாமல் வழிந்து என்று சொல்றார். ஓவர்ஃப்ளோ ஆவதை, அளவிலே கூடி நிற்பதை, மிகுதியை கழிப்பதாக கொண்டு உடலை பேணி காத்து உள்ளத்தை காத்து நலம் காணல் இந்த உலக வாழ்க்கையில் இன்பத்தை தருவதாக இருக்கும். அவ்வாறு அன்றி இருப்பிலே எடுப்பதாக நாம் இதை பயன்படுத்தினால் உடல் நலம் கெடும், உள்ள அமைதி கெடும், வாழ்க்கை நலமும் கெட்டுப்போகும். ஆக வழிந்து மேலே தேவை இல்லாமல் வெளியேறும் அவற்றை நம் இன்பத்துக்காக கொள்ளலாம். இதுதான் வித்துவை ஆண் பெண் நட்பால் கொள்வது என்பதை விளக்கும் பாலுறவும் ஆன்மீக மேம்பாடும் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கக்கூடிய குரு இதைத்தான் கூறுகிறார். இருப்பில் குறைக்காமலும் மிகுதியை கழிப்பதாக இன்பத்தை கொள்வதுதான் சிறப்பு என்று கூறுகிறார். வாழ்க்கை நலம் அறிவு இவற்றின் மூலம். வாழ்க்கை நலமாக அமைந்த ஒருவருக்கு அறிவு இவற்றின் மூலம். ஒரு அறிவு நம்முள் இருக்கிறது, அது 6வது அறிவு. அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இறை நோக்கி அந்த வகையை உணர்வதற்காக, அந்த பெருநிலையை நாம் அடைவதற்காக இந்த முற்றறிவாக இருக்கக்கூடிய முழுமுதற் பொருளை அறியும் அறிவாக இருக்கக்கூடிய அனுமான அறிவாக இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவை உடல் தாண்டி பயணித்து குருவை பற்றி கொண்டு அந்த இலக்கை நாம் அடையும் போது, அந்த இறை போன்றே தூய்மை அடையும் போது அந்த இறைவன் இன்ட்யூஷனாக உள் உணர்வாக ஆகக்கூடும். அவ்வாறு எந்த வீட்டிலிருந்து நாம் வந்தோமோ அந்த வீட்டுக்கு சென்று சேருவதுதான் வீடு பேறு. இறைநிலையில் இருந்து விண்ணப்பட்டு மனிதனாக இவ்வுலகத்தில் வாழ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து அந்த இறை நோக்கி பயணித்து குருவை பற்றி கொண்டு இறையை உணர்ந்தால்
அந்த இறை வேறு நாம் வேறு அல்ல. அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் வந்திருக்கிறோம் என்று உணரும் அந்த சாத்தியக்கூறுதான் வீடு வேறு. எந்த வீட்டிலிருந்து நாம் வந்தோமோ அந்த வீட்டுக்கு செல்வதாக அது அமையும், அதுவே வீடு வேறு என்பதாக கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவி தந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.